மக்கள் நல கூட்டணியில் இருந்து மதிமுக விலகுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடந்த மதிமுக உயர்நிலை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக மதிமுக வெளியிட்ட செய்திக்குறிப்பில், கூட்டணியில் இருந்து விலகியதற்கான காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த நிலையில் மதிமுக மட்டும் ஆதரவு குரல் கொடுத்து வருகிறது. இந்த விவகாரம் மக்கள் நல கூட்டணியில் இருந்து மதிமுக விலகுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்நிலை குழு கூட்டம் இன்று காலை 10 மணி அளவில் அண்ணா நகரில் உள்ள என் இல்லத்தில் எங்கள் இயக்கத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் அனைவருமே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டனர். நீண்ட நேரம் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இதில் எடுக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான முடிவு, மக்கள் நல கூட்டியக்கத்திலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக் கொள்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளோடு தோழமையும் நட்பும் என்றும் தொடரும்.